இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோல இந்த வீடியோ தான் ரொம்ப முக்கியம். இந்த மேகமலை பிரச்சனை யார் தான் காரணங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். சோ யார் தான் காரணங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது 2 days முன்னாடி வந்து சீமான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா, இந்த மேகமலை பிரச்சனைக்கு இப்ப இருக்கக்கூடிய முதல்வரும் அவரும் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன உண்மைன்னு சொல்லி பார்ப்போமா? அதாவது இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, திமுக அரசாங்கத்துல இருந்தா தொடங்குது. 2009 அப்ப ஆளுங்கட்சியா இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு ஜீவோ பாஸ் பண்றாரு. ஜீவோ நம்பர் 46. அதுல என்ன சொல்றாருன்னா, 60,000 ஏக்கருக்கு மேல மேகமலையில இருக்கக்கூடிய நிலப்பரப்பை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்திடுறாங்க அந்த ஜீவோ படி. அந்த ஜீவோவை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்லாம் அந்த ஜீவோவை ரத்து பண்ணிட்டு ஹைகோர்ட் போறாங்க. இப்ப கவர்மெண்ட் அட்வொகேட் என்ன கவுண்டர் பிடிஷன்ல ஃபைல் பண்றாங்கன்னா, இதுல வந்து 19 ஃபேமிலி மட்டும் தான் பழங்குடியின மக்கள், மீதி எல்லாமே வந்து நிலத்த ஆக்கிரமிப்பாளர்கள், வேட்டையாடக்கூடியவங்க, மரத்தை வெட்டக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அட்வொகேட் அப்ப இருந்து, அதாவது 2010 இருந்து 2021 வரைக்குமே வந்து இந்த பெட்டிஷனை தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் அட்வொகேட் என்னன்னா, அவங்க தான் ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்க வந்து வேட்டையாடக்கூடியவங்க, அவங்க வந்து மரத்தை வெட்டக்கூடிய நபர்கள், தடை செய்யப்பட்ட பயிர்கள் எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு டவுட் வரும், சரி சார் அந்த 19 ஃபேமிலி மட்டும் எப்படி சார் பழங்குடியின ஃபேமிலி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன உரிமை பாதுகாப்பு சட்டம் 2006 ஒன்று வருது. அதாவது ஆக்ட் ஃபுல் நேம் வேற. அதாவது அந்த ஆக்ட்ல வந்து செக்ஷன் 6 என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது செக்ஷன் 2O அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, 3 தலைமுறை வந்து தொடர்ந்து அந்த வனப்பகுதியில் இருக்கணும், அந்த வனத்தை நம்பி மட்டும் தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது பேர் வாழ்வாதாரம் கிடையாது. அங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்பி தான் அவங்க உணவு, உடை, இருப்பிடம், இது போன்ற விஷயங்கள் அடிப்படையை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தலைமுறை 25 வருஷம் மேனிக்கு, மொத்தம் 3 தலைமுறை 75 வருஷம் அந்த மலையில அவங்க இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு மலைவாழ் மக்கள், அதாவது அந்த மலையடி வாரத்தை நம்பி வாழ்றவங்க இருக்கும். ஆனா டேட்டா படி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து 1978 அந்த டேட்டாவில இருந்து அவங்க கிடையாது, அவங்க வசிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க ரீசன்ட் 10 years தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இதை விட, அதாவது இன்னொரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணவர் தங்க தமிழ் செல்வன், அந்த வழக்கை ரத்து பண்ணிடுவாங்க. அதாவது ஆக்கிரமிப்பாளர்களை காலி பண்ண சொல்லிடுவாங்க. இன்னொரு முக்கியமான வழக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீரன் திருமுருகன், அதாவது இப்ப கரூர்ல வேலை கிடைச்சது 31 பேருக்கு பணி கொடுத்தது ரத்து பண்ணாரு பாத்தீங்களா, ஹைகோர்ட்ல கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கொண்டு வாங்கிட்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணிருப்பாங்க, 2020-21 சம்திங்ல அவர் ரிட்டு ஃபைல் பண்ணுவார். என்னன்னா, மேகமலையில வந்து மாடு மேய்க்க கூடாது, மாடு மேய்க்கிறதுனால இவங்களால இயற்கை வளம் அழிஞ்சு போதான். இப்ப நீங்க சொல்லுங்க, மாடு மேய்க்கிறதுனால மாடு வந்து புல்லு தான் திங்கும், இந்த புல்ல திங்கிறதுனால இயற்கை வளம் அழிஞ்சு போதான். அப்படி சொல்லிட்டு அந்த ரிட்லயும் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருவாங்க, ஆமா இங்க மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணன் சீமான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, 2025 நான் தேனி மேகமலையில போயிட்டு மாடு மேய்க்க போறேன், மாடு மேய்க்கிற போராட்டம் நான் கையில இருக்க போறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கான போராட்டம் பண்ற மாதிரியும், வாயிலாத ஜீவனுக்கு போராட்டம் பண்ற மாதிரியும் ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் பண்ணிடுவாரு. அதாவது ஃபோர்த் ஹானரபிள் ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணிட்டாங்க, அங்க மாடு மேய்க்கவே கூடாதுன்னு உத்தரவு கொடுத்தாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், உண்மையான பிரச்சனை வந்து ஒரு கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருச்சுன்னா அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போலாம், இல்லைன்னா ரிவ்யூ போலாம். இது போன்ற ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ல தான் நமக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்குமே தவிர இவர் போராட்டம் பண்ணதுனால கிடைக்காது. இவர் பாட்டு போற போக்கில் இந்த பிரஸ் மீட்ல வந்து இந்த மேகமலை பிரச்சனைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஒரு காரணம் சொல்லிட்டு போனதை எல்லளவு ஏற்றுக்கூடியது கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனை 2009 இருந்து 2026 வரைக்கும், அதாவது 2026 மே 29 தான் இந்த தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்ல. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்ப வந்து காலி பண்ண சொல்லிருக்காங்க. அதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதுல துளியளவு கூட முதல்வர் விஜய் அவர்களுக்கோ இல்ல இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்டுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப வாதாட அட்வொகேட் எல்லாருமே சொன்ன விஷயம், கவர்மெண்ட் தரப்புல இவங்க எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்கள், இவங்க எல்லாருமே வேட்டையாடக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே மரவெட்டக்கூடியவங்க, இவங்க எல்லாமே தடை செய்யப்பட்ட வணிக பயிர் பண்ணி வெளிமாநிலத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க வந்து மலைவாழ் மக்களோ அந்த வன உரிமை ஆக்ட் கீழ கிளைம் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரைட்ஸும் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி தான் இந்த ஜட்மெண்ட்டே இவ்வளவு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க.